ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்பிளி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா GoPro லெவலோட அட்டாச்மெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம ஏற்கனவே GoPro லெவல் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்போம். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன், அதில் போய் பார்த்துங்க. GoPro லெவலோட அன்பாக்சிங். ஓகேவா, அதுக்கு தேவையான மெயின்லி அட்டாச்மெண்ட்ஸ், GoPro லெவலுக்கு என்னென்ன மெயின்லி அட்டாச்மெண்ட்ஸ் தேவைப்படும் vlogging பண்ணுறதுக்காக. ஓகேவா, மெயின்லி vlogging. ஓகேவா, அதுக்கு தேவையானது மெயின்லி ஒரு ட்ரைபாட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் திங் பேட்டரி பேக்கப். தேர்ட் திங் மைக், எக்ஸ்டர்னல் மைக். ஏன்னா கோப்ரோவில் இருக்கிற மைக் சில நேரத்துலலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணாது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக மைக் தேவைப்படும், எக்ஸ்டர்னல் மைக். ஓகேவா, அதோட அன்பாக்சிங் தான் நான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா, எல்லாமே கொஞ்சம் லோ பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேவா, ஆனால் கண்டிப்பாக எல்லாமே பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் உங்களுக்கு. அந்தளவுக்கு காசு போட்டு எல்லாமே ஒரிஜினலாக வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட பேட்டரிஸ். ஓகேவா, பேட்ரி பேக்கப்புக்காக வாங்கியிருக்க பேட்ரி, அப்புறம் பேட்ரி சார்ஜர். அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா இது கோப்ரோவுக்கு தேவையான மைக். ஓகேவா, எக்ஸ்டர்னல் மைக். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட ட்ரைபாட். ஓகேவா, இது 3 தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எது ஓப்பன் பண்ணுறோன்னா பேட்ரி. ஓகேவா, கேமராவோட பேட்டரியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அப்படி என்ன தான் கொடுத்துருக்குறாங்க, அது கூட என்னென்ன வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். கூட ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்வாய்ஸும் வச்சு நல்லா பேக் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, சரி வாங்க. உள்ளே வேறு எதுவுமே இல்லை. இது பேட்ரிக்காக சேஃப்டி இது. அப்புறம் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 3990 போட்டிருக்கு. நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டோட்டல் காஸ்ட். ஓகேவா, 3990. இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா டெலிசின் பிராண்ட் பேட்ரி. நான் இதோட ரிவ்யூ நல்லதாக இருந்துச்சு அமேசானில், அதை பார்த்து தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, இது கூட உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவாங்க. இது பேட்ரி பேக்கப். நம்மளுக்கு மோஸ்ட்லி ஒரு பேட்டரியில் உங்களுக்கு 45 மினிட்ஸ் தான் பேக்கப் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பேக்கப் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் நம்ம இது பேக்கப் கண்டிப்பாக இருக்கணும் vlogging பண்ணுறவங்களுக்கு. ஓகேவா, வேறு எதுவுமே இல்லை. உள்ள பார்த்திங்கன்னா இது ஒரு எல்லாமே சைனீஸில் போட்டிருக்கு. சாரி, ஜப்பான் நினைக்கிறேன். அது சம்திங் ஏதோ ஒரு லாங்குவேஜ். ஓகே, இது கூட ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு புரியாது. ஹீரோ 10 and 9, ஆக்சுவலி 10 and 9, 11 எல்லாமே ஒரே மாடல் தான். சேம் டு சேம், எந்த அப்கிரேடும் இல்லை லெவலில். ஓகேவா, ஸோ நம்ம இதுக்குற நம்மளுக்கு அதுக்கு செட் ஆகிடும். இந்த பேட்டரியும் லெவல்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 9, 10ஓட பேட்டரியும் செம்ம டைட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்ம பேட்டரியோட சார்ஜர். ஓகேவா, இது யூஎஸ்பி கேபிள் சி டைப் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. கோப்ரோக்கு செட் ஆகிற பேட்ரி. ஓகேவா, சேம் டு சேம். ஓகே, ஒரு வாட்டி நம்ம கோப்ரோ கேமராவில் நம்ம செட் பண்ணி பார்த்துருவோம். பேட்ரி ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. பார்த்திங்கன்னா கோப்ரோ லெவல் கேமரா. ஓகேவா, நம்ம இதோட பேட்ரி ரிமூவ் பண்ணிவிட்டு சைஸ் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா, பார்த்திங்கன்னா சேம் டு சேம் சைஸுங்க, எந்த வித்தியாசமும் இல்லை பேட்டரியில். ஓகேவா, கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம ஒரு வாட்டி கோப்ரோ கேமராவில் செட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சுங்க.
ஓகே, பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி பேட்டரியில் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரில, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இல்லை ஓன்லி யூஸே கோப்ரோ பேட்டரின்னு சொல்லுது. அதை நீங்கள் டோன்ட் ஷோ எகைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகேவா, இதில் பேட்டரியில் சார்ஜ் இல்லை, நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பேட்டரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கோப்ரோ 9க்கு யூஸ் பண்ணுற பேட்டரி, 10க்கு யூஸ் பண்ணுற பேட்டரியும் கோப்ரோ லெவல்லையும் செட் ஆகுது. ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ், வித்தவுட் எனி டவுட் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க, கூடவே ஒரு யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, அடுத்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபாடை ஓப்பன் பண்ணுவோம். இது கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் டெலிசன் கம்பெனியோட ட்ரைபாட் ஃபார் கோப்ரோ 9, 10 and 11 எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் ஆகுங்க. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1260. நீங்கள் ஒரிஜினல் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 25, 26 அந்த மாதிரி இருக்குது ப்ராடக்டோட ப்ரைஸ். ஆனால் இதோட ப்ரைஸ் 1260 மட்டும்தான். நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். கோப்ரோ லெவலுக்கு மோஸ்ட்லி எல்லா விலாகரும் இந்த மாதிரி தான், இந்த ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனியோட ட்ரைபாட் தான் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு இது கொடுத்துருக்காங்க கோப்ரோ கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் சாரி இது கூட கனெக்ட் ஆகிருக்கு. இது சரியாக வர மாட்டேங்குது. ஓகே, பாருங்கள், இது கூட வேறு எதுவுமே கொடுக்கல. பாக்ஸ்க்குள்ளே இதுவும் அப்புறம் இதுவும் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ரொம்ப காம்பேக்டாக இருக்குங்க. டிசைனு செம்மையாக இருக்குது. சேம் டு சேம் கோப்ரோ யூஸ் பண்ணுறது தான். ஓகேவா, அப்புறம் அடுத்தது நம்ம ட்ரைபாடும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோப்ரோக்கு எந்த மைக் வாங்கிக்கிறோன்னு பார்ப்போம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போயா மைக் தான், BYMM1. ஓகேவா, இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். சாரி, இதில் இன்வாய்ஸ் எதுவுமே கொடுக்கல உள்ள. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும் உங்களுக்கு MRP. இது நான் சம்திங் 1200 1300 அமேசானில் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாத்தோடைய டிஸ்கிரிப்ஷனும் கீழே எல்லாத்தோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதில் போய் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பெஸ்ட்டான மைக், நிறைய vloggers யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நான் அமேசானில் ரேட்டிங்கும் பார்த்துருக்கேன், நல்லாவே இருக்குது இதுக்கு ரேட்டிங், நிறைய பேரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படி மைக்குள்ளே என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது போயா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சிலிகான் தேவையில்லை நம்மளுக்கு. இது கோப்ரோ மேலே மவுண்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, எக்ஸ்டர்னல் மைக்கோட இது செட்டப். அடுத்தது பார்த்திங்கன்னா பின், கோப்ரோ கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக பின். ஓகே, 2 பின்னு கொடுத்துருக்காங்க வேறு மாதிரி, 2 pins. ஓகே, அடுத்தது இந்த இதோ கொடுத்துருக்காங்க, கூட ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, மைக்கு கேரி பண்ணுறதுக்காக. இது மைக் போயா MM1ஓட மைக். ஓகேவா, இது செம்ம காம்பேக்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ரிவ்யூவும் நல்லா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேவா, நான் இனிமேல் எந்த ப்ராடக்ட்டும் ரிவ்யூ பண்ணாலும் 1 month யூஸ் பண்ணக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுவோம். ஓகேவா, அது எப்படி ஒர்க்கிங் நல்லா இருக்கா, அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, அப்படி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு 1 month கழித்து யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தோடையும் ரிவ்யூ நான் போடுறேன். ஓகேவா,
இதுதாங்க நான் வாங்கின ப்ராடக்ட். ஆக்சுவலி நான் இன்னொன்றும் வாங்கியிருந்தேன், கோப்ரோவோட மீடியா மோடு. ஓகேவா, இது எல்லாம் மைக் எல்லாம் அது மேலே செட்டப் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம டைரெக்டாகவே இந்த மாதிரி பின் எடுத்துகிட்டு போய் கோப்ரோவில் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எந்த பின்னும் கொடுக்கல மைக் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக மீடியா மாட் தேவைப்படும். அது கோப்ரோவோட ஒரிஜினல் மீடியா மாட். ஓகேவா, அது 9 or 10 இதுக்கு செட் ஆகும். இதுக்குள்ளே தான் நம்ம யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக தான் நம்ம கோப்ரோ மாட் இதில் தான் கனெக்ட் பண்ணுவோம். மீடியா மாடை கனெக்ட் பண்ணக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலில் நம்மளுக்கு 2 கொடுத்துருவாங்க, யூஎஸ்பி போர்ட் ஒன்று, அப்புறம் மைக் செட் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இன்றைக்கி வர வேண்டியது, இன்றைக்கி வரலை. மேபி நாளைக்கு வந்தாலும் வரலாம். அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அதோடையும் அன்பாக்சிங்கும் போட்டுடுறேன் நாளைக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபுல் செட்டப் நான் பண்ணி எல்லா ப்ராடக்ட்டையும் நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக செட்டப் பண்ணி ஆன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாமே டோட்டலாக வீடியோ நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஓகேவா, உங்களுக்கு பாருங்கள், இதுதாங்க மெயினாக தேவையானது ஒரு vloggingக்கான ஆக்சசரிஸ், அப்புறம் கேமரா மோஸ்ட்லி. ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாச்சும் தேவை இருந்தாலும் நீங்கள் இந்த லைட்டு, அப்புறம் இது லோ லைட்டில் வேலை செய்யாது கேமரா. ஓகேவா, அதுக்காக நீங்கள் தனியாக லைட் வேணும்னா வாங்கிக்கலாம். அப்படிலாம் உங்கள் மொபைலில் டார்ச் இருக்குன்னா அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் மோஸ்ட்லி மொபைல் டார்ச் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் லைட் மாடும் இருக்குது அமேசானில், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டோட்டல் இதோட ஆக்சசரிஸ் என்னென்ன தேவையோ எல்லா டிஸ்கிரிப்ஷனும் நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுத்துட்றேன். ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் லிங்க் எல்லாமே. ஓகேவா, ஓகே, இவ்வளோ தாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? கீழே இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.